நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை. நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை சன் ஃபீஸ்ட் மாரி லைட். ஒவ்வொரு வாரம் அழகான தம்பதிகளை கூப்பிட்டு அவங்களுடைய காதல் கதைகளை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அவங்க காதல் கதைகள் கேட்கும்போது நம்ம ஒவ்வொரு தமிழ் படத்தோட ரிலேட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த குடும்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்துட்டு ஒரு லெஜெண்டரியான டைரக்டர். நிறைய தமிழ் படங்கள்ல வந்து அதுவும் மறக்க முடியாத காதல் படங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தவர். இவருடைய குடும்பத்துல இவருடைய மகன் வந்து காதல் திருமணம் செஞ்ச போது இவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவருடைய மகனையும் மருமகளையும் இன்னைக்கு நாம இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு போறோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் மனோஜ் கே பாரதி ராஜா. ஸோ உங்களுடைய காதல் கதையை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கீங்க. அதுலயும் வந்துட்டு உங்களுடைய டேட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லவ் வந்துட்டு அப்படியே நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு எவர்கிரீன் லவ் ஸ்டோரிஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய பையன் லவ் பண்ணும்போது அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். அதுக்கு நம்ம லைட்டா வருவோம். எடுத்தோடனே சார் நம்ம வந்து நோட வேணாம். ஸோ முதல்ல உங்களுடைய லவ் ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா லவ் எட் ஃபர்ஸ்ட் சைட் ஆமே. இல்லை, ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஷூட்டிங் நடக்குது. நீலாங்கரையில் வி ஹேவ் பீச் ஹவுஸ். ஓகே. ஸோ அப்போ வந்து நாங்கள் அதை வாடகைக்கு கொடுத்துட்ருந்தோம் ஷூட்டிங்க்கு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு ஏதோ ஒரு இன்ஸ்டிங்க்ட் உள்ளுக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்துச்சு. டைரக்டர் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. இல்லை மனோஜ் பார்க்காத, வேண்டாம், ஒரு உள்ளுணர்வு ஏதோ சொல்லிகிட்டே இருந்துச்சு. ஒரு 2 தடவை அவாய்ட் பண்ணியிருப்பேன். 3ஆவது தடவை நான் அந்த ஸ்டேர்ஸில் ஏறி மேலே ரூம் போகலாம் போது டப்புன்னு பிடிச்சிட்டார் டைரக்டர். இவங்க தான் நந்தனா அப்படின்னு. திரும்பி பார்த்ததோட சரி, ஐ வாஸ் frozen, like oh my god. பார்த்த உடனே அது என்ன ஸ்பார்க்னு தெரியல, அப்படியே ஆஃப் ஆயிட்டேன். அது பேச்சு வரல, எதுவும் வரல. அவங்க ஹாய் ஹலோன்னு கையெல்லாம் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. ரியாக்ஷன் இல்ல, எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஹாய் அவ்வளவுதான். ஆமா. அதுக்கப்புறம் போனால் ஃபர்ஸ்ட் சீன் வந்து அவங்க ஒரு பெட்டில் அங்கே உட்காந்துருப்பாங்க. நான் பின்னாடி இருந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஷோல்டரில் கை வைக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கும் அவங்களுக்கும். எனக்கு சும்மாவே வேர்த்து ஊற்றும். அதுவும் பார்த்த உடனே எனக்கு இதாகிடுச்சா. ஐ வாஸ் லைக் லிட்ரலி ஜிட்டரிங் மை செல்ஃப். ஏன்னா என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலன்னு. சரி ரெடி ஆக்ஷன்னு டயலாக் சொதப்புறேன். என்னென்னா இப்படி கை வைக்கணும், இப்படி தான் போகுது கை. அதுவும் எப்படின்னா இப்படி நார்மலாக வச்சா இப்படி வைப்போம். நான் இல்லை ஜர்க் ஃபுல் ஜர்க்ல போகுது. தடக் தடக் தடக். ஒன் மோர் சார், நீங்க ஜர்க்ல ஒன் மோர் கேட்டிங்களா? இல்ல சும்மா ஒன் மோர் கேட்டிங்களா? இல்ல இந்த நாக்கெல்லாம் டைரக்டர் பையன் நல்லா தெரிஞ்சிருக்குமே சின்ன வயசுல. இல்ல அப்படி இல்ல, உண்மையிலேயே பயந்து போய் தான். என்ன சார் ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கே பளபளன்னு ஆயிடுச்சு. எப்படி லவ் எல்லாம் எப்படி அதெல்லாம் எப்படி சொன்னீங்க? லவ் நான் சொன்னதெல்லாம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு மேட்டர் நடந்துச்சு. அது சொல்லுங்க. என்னன்னா, கீழே நான் வந்து ஷி வாஸ் இன் தி பால்கனி ஷூட். அப்போ நான் கீழே இருந்தேன். கீழே ஐ வாஸ் டாக்கிங் டு தி டைரக்டர். திடீர்னு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. பார்த்தேன், கோடு பார்த்தேன். இது நம்ம ஊர் கோடு இல்லையே. டப்புன்னு ஸ்பார்க் ஆச்சு, இது இவதான் அப்படின்ட்டு. உடனே ஐ நோ இட்ஸ் யூ நந்தனா அப்படின்னா. ஷி வாஸ் ஷாக்ட். ஹவு டிட் யூ ஃபைண்ட் அவுட் அப்படின்னு உடனே மெசேஜ் அங்கேருந்து. நான் திரும்பி இப்படி பார்த்தேன், மேலே நின்று இருந்தேன். எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் when this came, I found out it was her. Then we slowly started. How did she get your number? அது கேட்டிங்களா இவ்வளவு நாள்ல? அது சத்தியமா எனக்கு தெரியல. அது என்ன அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுக்க போறாங்க. எப்படி கேட்டாங்க? அது கேக்குறது அது அவங்க வரும்போது நீங்க கேட்றீங்களா? இப்போ கேட்டி தெரிஞ்சுக்கலாமா? அத அவங்கள கூப்பிடலாமா? முதல்ல ரொம்ப நேரம் நாமளே பேசிட்டு இருக்கோம். வந்தாதான் கரெக்ட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ இப்படி வந்து பார்த்த உடனே உலகத்துல வந்து எத்தனையோ மாநிலங்களுக்கு போயிருக்காரு, எத்தனையோ ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, எத்தனையோ ஆக்ட்ரஸஸோட நடிச்சிருக்காரு. ஐ மீன் ஃபாரின் ஆக்ட்ரஸஸோட, ஒயிட் பீப்புளோட எல்லாம் நடிச்சு கூட வராத அந்த ஒரு ஸ்பார்க், அந்த ஒரு டென்ஷன், அந்த ஒரு ஜர்க் வந்து இவங்களை பார்த்த உடனே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஜர்க்கு கொடுத்து அவங்க யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? So let's welcome Mrs. Nandana Manoj.
முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு தான் நாங்க 2 பேரும் உங்களை கூப்பிட்டுருக்கோம். எப்படி இவரோட நம்பர் உங்களுக்கு கிடைச்சது? அது ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணோம். டைரக்டரும் இவரும் கீழே நின்றுருந்தாங்களா, ஸோ கேமராமேன் சரோன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மேலே இருந்து சொன்னாங்க, உங்கள் நம்பர்ல இருந்து மெசேஜ். அவருக்கு கேமராமேனுக்கு தெரியும், டைரக்டருக்கு தெரியும், குணாலுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இவருக்கு என்ன பிடிக்கும்னு. எனக்கு மட்டும் தெரியல. ஸோ நான் வந்து ஐ தாட் நம்ம ஒரு ப்ராங்க் பண்ணுறோம், இவர் மேலே ஜென்ரலாக ஒரு ப்ராங்க் பண்ணுற மாதிரி தான் பண்ணோம். ஸோ நம்பர் கொடுத்துட்டு, மனோஜ் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, அவருக்கு சுத்தமாக புரியாது யாருன்னு, நம்ம கொஞ்சம் நேரம் விளையாடலாம். நம்பர் வந்த உடனே அவர் மேலே பார்த்துட்டு நீங்க தானே அப்படின்னாரு. சரி, எனக்கு என்ன தெரியுதுன்னா இப்போதான் யோசிச்சு பார்க்கும்போது மேபி என் நம்பர் வாங்குறதுக்கு டைரக்டரும் கேமராமேனும் இவரும் சேர்ந்து பிளான் பண்ணிருப்பாங்க. கிடையாது, நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சீங்க ஃபர்ஸ்ட். யார் முதல்ல ப்ரோபோஸ் பண்ணது? வழக்கமா நான் தான். வழக்கமா என்ன சார் 10 பக்கத்து அப்படி இல்லங்க, அது எப்படின்னா பாய்ஸ் வழக்கமா சொல்லுவாங்க. ஏன்னா பொண்ணுங்க வந்து கேட்டு வாங்கிடுவாங்க. அது எப்படி அதை புடுங்கி வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியும். பண்றதெல்லாம் பார்த்து நமக்கு தெரியுமே எங்கே வருது. ஆனா இவருக்கு எப்பவுமே ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு, அது சொல்றதுக்கு கொஞ்சம் பயப்படுவாரு. ஸோ நான் ஓகே சொல்லுவேனா இல்லையா அந்த ஒரு பயம் எல்லாம் இருக்கு. ஸோ அப்பவே நினைச்சேன் நான் கொஞ்சம் ஒரு புஷ் கொடுத்தாதான். பாவமே. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? It was 2005 April 19th மார்னிங் ஒரு 10:30 ஆஃபீஸ் போன பிறகு ஐ கேவ் a call. ஃபோன் எடுத்தோன்னே வாய்ஸ் சரியில்லை, ரொம்ப டல்லாக பேசிட்டு இருந்தாப்புல. என்னப்பா வாட் ஹேப்பன், வை ஆர் யூ? இல்லை காலையிலேருந்து யோசிச்சுட்டே இருக்கேன், எனக்கு இது சரிப்பட்டு வருமான்னு தெரியல அப்படின்னா. என்ன சரிப்பட்டு வருமா? இல்லை இது எனக்கு என்னமோ ரொம்ப புஷ் பண்ணேன். இதை பார், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கா, ஐ லவ் யூ. ஓகே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் அந்த பக்கம் சத்தத்தையே காணோம். ஹலோ என்ன ஃபோனுங்கன்னு வச்சுட்டு போயிட்டாளா, ஒன்றும் புரியலண்ணே. கொஞ்சம் நேரம் கழிச்சு விசிம்பிள் சத்தம் மட்டும் கேட்குது, அழுதுட்டு இருக்கிறேன் அந்த பக்கம். அந்த அதெல்லாம் ஏன்ப்பா இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கேன்? இல்லை நான் சமாளிச்சு சரி அப்படியே கண்டினியூ பண்ணால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இவளுக்கு வந்து ஒரு ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன் த்ரூ மை ஃப்ரெண்ட். ஏன்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ அப்போ என்ன ஷி வாஸ் அரௌண்ட் 19 years old or something. அவங்க வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இந்த மொபைல் ஃபோன் அது இது அதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்களா? டாடி வாஸ் கூல். பாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சொல்லும்போது அவர் கண்டுக்க மாட்டாரு, மைண்ட் பண்ண மாட்டாரு. இவரோட விஷயத்துல மட்டும்தான் இஸ் லைக் டோட்டலி அகேன்ஸ்ட். ஏன்னா கல்யாணம் இவர் வந்து என்னன்னா என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண உடனே அம்மாக்கு கால் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன் பேசி அதான் இது சொல்லி முடிச்ச உடனே அந்த ஃபோன் மேட்டர்ல மாட்டிக்கிட்டான். யார் உனக்கு இந்த ஃபோன் வாங்கி கொடுத்தது, உனக்கு கைக்கு எப்படி வந்துச்சு அப்படி இப்படின்னு. ஐ கால்ட் ஹர் அப், ஐ செட் கிவ் இட் டு யுவர் மாம். நேரம் அவங்க அம்மாட்ட கொடுத்தோன்னே, ஆண்டி இந்த மாதிரி அவங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. அவங்க ஷாக்கு, இன்னைக்கு இதெல்லாம் தெரியாது, அவங்க அப்பா கிட்ட பேசுங்கோ அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்கிட்ட என்னடி இப்படி சொன்னா அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த மேட்டர் போய் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு வீட்டுல பெரிய பிரளயமே நடந்திருக்கு. அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. சொன்னோனே என்ன நடந்தது அங்க கேட்டேன். நான் கல்யாணம் பண்ணா மனோஜ் தான் கல்யாணம் பண்ணுவேன், வேற யாரு நீ ஹி இஸ் பிரிங்கிங் வேற. சரி உனக்கு கல்யாணம் தானே பண்ணோம், நான் ப்ரப்போசல்ஸ் எடுத்துட்டு வரேன். அவர் வேற, அது வேற பெரிய சண்டை வீட்டுல. நான் அவங்க அம்மா மிரட்டிட்டேன், உங்க பொண்ணை எங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டு வாசலே தீக்குளி அப்படிலாம் சொல்லி மிரட்டி விட்டு, அதாவது ஒரு டேர்மா இல்லை எவ்வளோ கிரியேட் பண்ணி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண முடியும் எல்லாம் பண்ணி அவங்கள செட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் என்ன ஆச்சு, இப்போ எங்க வீட்டில் சொல்லி ஆகணும். உங்க வீட்டில் என்ன நடந்தது? ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஹீ வென்ட் அண்ட் ஸ்போக் டு மை டாட். மாதிரிங்க திஸ் கேர்ள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணை விட்டிங்கன்னா உங்கள் பையனுக்கு வேற எங்கேயும் கல்யாணம் பண்ணியே நீங்கள் கொடுக்க முடியாது, ஏன்னா இது நல்ல ஒரு ஃபேமிலி அது என்னன்னா அப்படியே யோசிச்சாரு. அப்புறம் எங்கள் அம்மாவை, என் தங்கச்சி, எங்கள் பெரியப்பா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து நானும் சேர்ந்து பொண்ணு பார்க்க அமைச்சார். முதல்ல போய் அவருக்கு என்ன ஐடியானா, போய் பாருங்க, பார்த்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துருங்க அப்படின்ட்டாரு. யார்கிட்ட? அம்மா கிட்ட? எங்க அம்மா கிட்ட. உங்ககிட்ட நான் எது சொல்ல? என்கிட்ட எதுவும் நீங்க டைரக்டா கன்ஃபர்ம் பண்ணவே பேசவே இல்ல உங்க அப்பா கிட்ட? இல்ல, அதுக்கப்புறம் நான் சொன்னேன். என்ன சொன்னாரு? ஒன்றும் சொல்லலை, சரி போய் பார்த்துட்டு வரட்டும், முதல்ல அவங்க பார்க்கட்டும், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னாரு. சரின்னு சொல்லிட்டு போயிட்டோம். கேலிக்கட் போனால் அவங்க என்ன மூடில் வந்தாங்கன்னா, ரிஜெக்ட் பண்ணுற மூட்லேயே வந்தவங்க மொத்த ஃபேமிலியும் பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்தோன்னா ஆஃப் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க என் மாமனார் சைடில் வந்து எல்லாமே
ஃப்ரம் தி ஆர்மி, வெல் எஜுகேட்டட். அதே மாதிரி மாமியார் சைட்லேயும் எல்லாமே வெல் எஜுகேட்டட், எல்லாமே ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற ஒரு இது இருந்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு, என் சிஸ்டருக்கும் பிடிச்சி போச்சு, எங்கள் பெரியப்பா பயங்கர சப்போர்ட் எனக்கு. சரி இதெல்லாம் முடிச்சு வெளியே வந்துட்டு தேனிக்கு போகிறோம். ஆக்சுவலாக நேரம் அங்கே வந்துருங்க அப்படின்ட்டு எல்லாம் பை ரோடு தான் போகிறோம். போகும்போது நைட்டு டின்னர் சாப்பிட்டு ஒரு இடத்துக்கு ஸ்டாப் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபோன் பண்ணி பேசணுன்னா, அப்படியா நிஜமாவா? ஆமாம் நிஜமாவையா சொல்கிறீங்க? நம்ப முடியலையே மனோஜா, அவன் இப்படிலாம் பார்க்க அந்த ரேஞ்சு சொல்லி முடிச்சு எல்லாம் ஓகே சரி ஓகேப்பா அப்படின்ட்டு எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சு இவங்க சைட்ல இருந்து சென்னைக்கெல்லாம் வந்து எல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் போயிட்டாங்க. அவர் இன்னும் பொண்ணை பார்க்கல. அவர் என்ன பார்க்கவே இல்ல. நீங்களும் அவர் பார்த்ததே இல்ல. ஷூட்டிங் லொகேஷன் அவர் 2-3 தடவை வந்திருக்காரு. அது ஆனா ஹீரோயின்ங்கற ரேஞ்ச்ல பாத்திருப்பாரு, சம் கேர்ள் அவ்வளவுதானே. ஆனா மருமகங்கற அவர் இதெல்லாம் அவர் பார்க்கவே இல்ல. சோ எனக்கும் பயம் வேற, எப்படி பேசுறதுன்னு எல்லாம் தெரியாது. ஆனா ஆகஸ்ட் ஐ திங்க் ஆகஸ்ட்ல தான் கடைசில அவர் வந்தாரு வீட்டுக்கு. நேரா வீட்டுக்கு வந்து பார்த்தாரு. அது ஒரு 2 days முன்னாடி கால் பண்ணி நான் வரேன் பாக்குறதுக்கு வரேன்னு என் பக்கத்துல சொல்லிட்டாங்க. அப்படியே வந்துட்டாரு. Then he was like ஒரு cross questioning session. எவ்வளவு லவ் பண்றீங்க, எதுக்கு லவ் பண்றீங்க, ஏதோ ஸ்கிரிப்ட் எழுத போறாரு, என்னன்னு புரியலையே எனக்கு சுத்தமா. பட் தென் போகும்போது அவர் சொன்னாரு, சரி ஏதோ இது மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன், இன்டெலிஜென்ட்டா இருக்கேன் பரவாயில்ல அப்படின்னாங்க. அப்பவே நான் உடனே கால் பண்ணேன், இன்டெலிஜென்ட் சொல்லிட்டாரு. பட் தென் அவர் வந்து பார்த்து போனதுக்கு அப்புறம் we were little relieved because அவரும் வந்து he was not very intimidating. Then finally it was November 18th பண்ணி நிச்சயதார்த்தம், November 19th வந்து கல்யாணம்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை சன்ஃபீஸ்ட் மாரி லைட். நிறைய லவ் ஸ்டோரிஸ் பார்த்திருக்கோம், பட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அந்த பார்த்த உடனே பத்திக்கிட்ட இவங்களுடைய காதல் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். மிஸ்டர் மனோஜ் அண்ட் மிஸ்ஸஸ் நந்தனா மனோஜ். உங்களுடைய ட்ரிப்ஸ் பத்தி சொல்லுங்க. எனி ஸ்பெஷல் இவெண்ட்ஸ், உங்க ஹனிமூன் ட்ரிப் பத்தி சொல்லுங்க, இல்லனா அதுக்கப்புறம் ஃபேமிலியா போன ட்ரிப். We did a surprise trip actually. This was 2011 la. Yeah, 2 years back. Yeah. யாருக்குமே தெரியாது, எங்க அப்பா அம்மா கூட தெரியாது. நாங்க ஒரு மாசம் லண்டன் போயிட்டோம். சொல்லாம கொல்லாம. யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. போறோம்லாம் சொல்லிட்டீங்க. எதுமே சொல்லல. எதுமே சொல்லல. என் மாமனார் மாமியார் மட்டும் ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கிட்ஸ மட்டும் அங்க விடணும், அதனால தான். இல்லனா அவங்களுக்கும் சொல்லிருக்க மாட்டோம். கிட்ஸ் மட்டும் பாத்துக்கன்னு சொல்லி கொண்டு போய் கேலிகட்ல விட்டுட்டு நானும் இவளும் போய் விசா அப்ளை பண்ணி, யாருக்குமே தெரியாது இது. டிக்கெட் இது பண்ணி நாங்க பாட்டு கிளம்பி போயிட்டோம். இங்க வந்து கொதிச்சுட்டாங்க எல்லாருமே. எங்க அப்பா எல்லாம் ஆமா எங்க போனாங்க தெரியும், அவன் எங்க இருக்கான் அப்படி இப்படின்ட்டு. சரி ரொம்பவும் நம்ம இழுக்க கூட. வாட் ஐ பிளான் வாஸ் ஒரு 10 நாள் ட்ரிப் போலாம் அப்படின்ட்டு. இல்ல only London. Just ஒரு 10 days. இவர் வந்து நிறைய இடங்கள் பார்த்திருக்காங்க. நான் வந்து ஷூட்டிங்க்கு I have gone only to a few places, but one of my favorite places was London. So இவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு நான் எல்லா இடங்களும் நிறைய பார்த்திருக்கேன், but I have not seen London. So I wanted to go with him, you know. Personally நாங்க ரெண்டு பேரும் ஒரு ட்ரிப் போனோம். அந்த ஒரு it's a beautiful place. lovely. And எனக்கு என்னமோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்தியாவோட ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரியே இருக்கும். அமெரிக்கா விட கல்ச்சரல் வைப் இருக்கும். ஆமா, ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். சோ என்ன ஆச்சு, ஒரு 10 days பிளான் பண்ணி போனது. I stayed at a friend's place. என்னோட ஃப்ரெண்ட் உமேஷ்னு சொல்லிட்டு one of my friend. சோ அவன் வீட்ல தங்கிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு, why don't we extend the trip அப்படின்னு சொல்லிட்டு 1 month எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். 1 month எக்ஸ்டெண்ட் பண்ணி யாருக்கும் ஃபோன் கான்டாக்ட்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. நான் எங்க இருக்கேன் ஒரு துளி யாருக்கும் சொல்லலை. இல்ல இது ஒரு காரணமா தான் பண்ணேன், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு சே ரீசன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஓபன் இட் அப் ஹியர், பட் அது ஒரு ரீசனுக்காக தான் பண்ணேன். கரெக்டாக ஒரு 20-25 நாள் கழிச்சு என்ன பண்ணேன், சரி ஓகே அப்படின்ட்டு கேஷுவலாக நான் என்ன பண்ணேன், போட்டோ எடுத்துட்டு இமிடியேட்டா ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணிட்டேன். பிக்கிரட்லி சர்க்கஸ்ல நின்னுட்டு we took a picture. அது எடுத்துட்டு இவர் ஃபேஸ்புக்ல போட்டாரு. அப்படியே அங்க ஆன் தி ஸ்பாட் பேக்ல என்ன இருக்கு அத வெச்சு கண்டுபிடிக்கறாங்க, எந்த இடத்துல இருப்பாங்க. அப்புறம் என் சிஸ்டர் ஃபோன் பண்ணி பார்த்துட்டா, ஃபேஸ்புக்ல பார்த்தா இவன் லண்டன்ல இருக்கான் போ அப்படின்னு ஒண்ணு. இவர் அவரோட சர்க்கிள் எல்லாம் ஃபோன் பண்ணி என்ன ட்ரேஸ் பண்றாங்க லண்டன்ல எங்க. சிக்கவே இல்ல. உங்க ஃப்ரெண்ட் உமேஷ் இவங்க யாருக்கும் அவ்வளவா தெரியவே தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஐ வெண்ட் ஆஃப் ஐல்ஸ் ஆஃப் சீலின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு ஐலாண்டுக்கு போயிட்டேன். நான் அங்க ஒரு 10 நாள் தேடுறாங்க தேடட்டும் அப்படின்னு விட்டாச்சு. அப்புறம் ஃபைனலி லேண்டட் பேக் 1 month கழிச்சு சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாம் மூச்சு விட்டாங்க. But that was a wonderful trip. ஏன்னா both of us actually we didn't have a great honeymoon. I mean அங்க மலேசியா போனோம் நாங்க, பட் ஏன்னா ஃபேமிலிஸ் இருந்தாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பட் இது வந்து யாருமே ஃபோன் பண்ணாம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம we had real fun. ரொம்ப ஜாலியா எவனுக்கு தெரியாது. என்ன வந்து அடையாளம் கண்டுபிடிச்சு 3 பேர் தான். டோட்டல் பிரைவசி. எங்க போனாலும் பஸ் இல்லைன்னா நடந்தே போவோம், இது டியூப் ட்ரெயின்ஸ், அவ்வளவுதான். ஆக்சுவலி கிட்ஸையும் கூட்டு போகாம இருந்த ரீசன் அதான். we really did not enjoy our honeymoon மாதிரி. So we wanted to have, you know, a good time. அது அவங்கள கூட்டு போனா they were too young also. So
நல்லா இருந்துச்சுல்ல அது தட் வாஸ் a great It was a lovely time, lovely எப்படி சொல்றது, lovely yearன்னு சொல்லலாம். அது கிட்டத்தட்ட அந்த ஒரு மாசமே எனக்கு ரொம்ப ஒரு ஆமா ரொம்ப மெமரபிளா குறிஞ்சி பூ பூத்த மாதிரி சொல்லலாம். that's so nice, so cute. Okay, so இப்போ வந்து நீங்க ஹாலிடேஸ் எவ்வளவு விருப்பப்படுறீங்க அப்படின்னு வேற சொல்லிருக்கீங்க. சோ இப்போ நாங்க உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் gift கொடுக்க போறோம். நிறைய gift இருக்கு to us end, பட் இப்போ நீங்க ஹாலிடே பத்தி பேசினனால உங்களுக்காக ஒரு gift இருக்கு. சோ உங்களுக்கு வந்து ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் வழங்கும் 3 days and 2 nights stay in a Sterling Holiday Resort. இந்தியால எங்க வேணாலும் நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். சோ பியூட்டிஃபுல்லான இடத்தை வந்து ஸ்பாட் பண்ணிட்டு நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா போயிட்டு வாங்க. Thank you. கல்யாணத்துக்கு வருவோம். கல்யாணம் எப்படி நடந்தது அத பத்தி சொல்லுங்க. Yeah, it was like என்ன முறைப்படி நடந்தது? நம்ம தமிழ் கலாச்சாரம். ஓகே, வெரி குட். பட் ஆக்சுவலி இட் வாஸ் a மேஜர் கன்ஃபியூஷன். ஏன்னா கேரளால எங்களோட சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஒரு 10 minutes தான். அதுதான் நான் கேட்க வந்தேன். கேரளால ஒரு சேயிங் கூட இருக்கு, கர்ச்சிப் கீழ போட்டா ஏதாவது கல்யாணத்துல கர்ச்சிப் குனிஞ்சு எடுக்காது, அதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிரும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு எப்படி இந்த கல்யாணம் ஒரு லாங் எபிசோட்னு மட்டும் இல்ல, யாருக்குமே என் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் என்ன செய்யணுமே தெரியாது. அதுவும் இல்ல இந்த தட்டு வைக்கணும் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்துடுச்சு. ஆனா ப்ராசஸிங் இருக்கே அது எப்படி பண்றது, எல்லாரும் என்கிட்ட தான் வந்து கேக்குறாங்க. ஒரு தட்டுல எது வைக்கணும், ஆப்பிள்ஸ் வைக்கணுமா, அச்சோ இது வைக்கணுமா, எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் ட்ரெஸ் பண்ணவா இல்ல நீங்க என்கிட்ட கேள்வி கேட்பீங்களா, என்னதான் நடக்குதுங்க. ரொம்ப ஸ்வீட்டா இருந்திருக்குல்ல அந்த மொமெண்ட். உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் எப்படி இருந்தது அந்த மொமெண்ட், கேட்டிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 2 years முன்னாடி என் சிஸ்டர் கல்யாணத்துக்கு தான் சொன்னாங்க, எங்களுக்கு மனோஜ் மாதிரி ஒரு மாப்பிள்ளை எங்க 2 பொண்ணுங்களுக்கு அமைஞ்சா போதும். ஸோ வெரி ஹாப்பி. யா வெரி ஹாப்பி அபவுட் இட். ஆமா. ஸோ மிச்ச விஷயங்கள் உங்க கல்யாணத்துல நடந்த சுவாரஸ்யமான சடங்குகள் அதை பத்தி சொல்லுங்க. என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நாங்க 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். லைக் ஜனவரியில இவர் வந்து பொண்ணு பார்த்து போனதுக்கு அப்புறம் ஒரு தடவை நடுவுல மீட் பண்ணியிருக்கோம், தவிர்த்து மீட்டே பண்ணல. ஸோ அது ஒரு எக்ஸைட்மெண்ட். அதுக்கப்புறம் நாங்க பட்ட அவஸ்தை என்னன்னா, இந்த நிச்சயதார்த்தத்து அன்னைக்கு வந்து இந்த சந்தனம் கிந்தனம் எல்லாம் வச்சுனா ஒவ்வொருத்தங்க காலையும் விழுந்து எங்களுக்கு முதுகு வலிச்சு அடுத்த நாள். அது உங்களோட முறைப்படி நடந்த ஒரு இல்ல சடங்கு இல்ல? அது நான் மிக்ஸ்ட் தான், இட் வாஸ் ஆன் both sides.
யார் வந்தாலும் அந்த சந்தனம் வைக்கும்போது வி ஹேட் டு அதுக்கு ஒரு பேக் பெயின் சொல்லிட்டு இருந்தாரா. அவர் அப்பா என்ன பண்ணாங்க, நாளைக்கு காலையில கல்யாணம் இருக்குல்ல, கிளம்புன்னு பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டாரு. பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. சொல்லவே இல்லை. அவர் என்ன கழுத்து பிடிச்சது குறைய வண்டி வரைக்கும் எழுத்து கொண்டு போய் ஏற்றி விட்டாரு. ஆமா, பின்ன என்ன இது கிளம்பாது அப்படின்னு அப்பாக்கு தெரிஞ்சிருக்கும் கன்ஃபார்மா. ஆனா என்கேஜ்மெண்ட் மேடல்ல நான் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, நான் என்னோட ஆல்பம்லயே பாருங்களேன் தனியா இருக்கும். நான் மட்டும் தனியா நின்றுட்டு இருக்கேன் போட்டோஸ்ல எல்லாம். இவரை காணோம். நான் என்னடி பண்றது, எங்க அப்பா பிடிச்சி அனுப்பிச்சு விட்டாரு, ஒன்றும் பண்ண முடியாது, காலைல பார்த்துக்கலாம் விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு காலைல சீக்கிரமாவே போயிட்டேன். வெட்டிங்க்கு வந்த செலிபிரிட்டிஸ் பத்தி சொல்லுங்க. கல்யாணம் வந்து கேலிக்கட்ல நடந்தது, ஸோ நிறைய பேர் அங்கே வந்திருப்பாங்க. ரிசப்ஷன் சென்னை இல்லையா? ஆமாம், ரிசப்ஷன் சென்னை. கேலிக்கட்டில் வந்து சரத்குமார் சார் வந்திருந்தாரு, ராதிகா மேடம் வந்திருந்தாங்க, அப்புறம் ராதா மேடம் வந்திருந்தாங்க. சென்னையில் வந்து மோஸ்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சார், ரஜினி சார் வந்திருந்தாரு, விக்ரம் வந்திருந்தாரு, அண்ட் சூர்யா, ஜோதிகா, கார்த்தி, சிவகுமார் அங்கிள், இவர் லூஸ் மோகன் சார் வந்தார், அது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸு. அப்புறம் இவங்க கேஆர் விஜயா மேடம் வந்திருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் தி செலிபிரிட்டிஸ், ஆல் தி ஆர்டிஸ்ட் கேம். மறக்க முடியாத ஏதாவது ஒரு விஷ் இல்லைனா கிஃப்ட்? நாங்கள் கல்யாணம் அன்னைக்கு ராஜாப்பா வந்து ஹி கேவ் ஒரு பிரேஸ்லெட். இவர் ஜுவல்லரி யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் அப்படி இருந்தாலும் ஹி ஹஸ் கெப்ட் இட் வெரி சேஃப்லி. ஏன்னா இவ்வளோ பேர் வந்து என்னுடைய கல்யாணத்துக்கு என்னையும் வாழ்த்துனது வந்து உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஸோ இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நம்ம உங்களுடைய கல்யாணத்தை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி எல்லாம் பேசி தெரிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்காக சில ஸ்வீட் கியூட் கேம்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப அழகாக பேசிக்கிட்டே இருக்கோம். அதுவும் இவங்க வந்து காதல் ததும்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு நடுவில் ஒரு சின்ன பிரேக் எடுத்தே ஆகணும். ஸோ ஐல் கேட்ச் யூ தி அதர் எண்ட் ஆஃப் த பிரேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை சன்ஃபீஸ்ட் மாரி லைட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை சன்ஃபீஸ்ட் மாரி கோல்டு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மனோஜ் அவர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்.
வந்து பயங்கரமான ஒரு சுற்று கம்பேட்டபிலிட்டி ரவுண்ட். ஸோ நீங்க ரெண்டு பேரும் எப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யார்கிட்ட? உங்ககிட்டே முதல்ல கேட்கலாம். ஸோ இவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டிருக்கோம். அந்த கேள்விகளுக்கு சில பதில்கள் சொல்லியிருக்காங்க. அதே பதில நீங்க சொல்றீங்களான்னு பார்க்க போறோம். மனோஜோட அப்பா எடுத்த ஃபிலிம்ல மனோஜுக்கு பிடித்த படம் எது? நிழல்கள். வண்டர்ஃபுல் மூவி. ஸோ அடுத்த கேள்வி, மனோஜ் அவர்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பேர் என்ன? அவருக்கு இருக்கிறதே பிரதீப். பிகாஸ் ஹி ஹேஸ் டூ ஃப்ரெண்ட்ஸ் நேம்ஸ் ஆர் பிரதீப். அதனால நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரே பேர் இருந்தா தப்பே ஆகாதுல்ல. பட் பிரதீப் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஆன்சர் எழுதி இருக்காரு. ஓகே, மனோஜ் அவர்களோட ஃபேவரட் பிளேஸ் இன் சென்னை எது? வீடு. அது ஒரு சோஃபா. அவரோட கவுச். Exactly. ஆமா, என் வீடு என் ரூம் அப்படின்னு இருக்காரு. அவருக்கு ஒரு கவுச்சும் இருக்கு. அந்த கவுச்சை பத்தி மென்ஷன் I பண்ணாங்க. won't get out of my couch. அப்படியா? I love my room so much. சரி, ஓகே. மனோஜ் அவர்கள் ஃபர்ஸ்டா நந்தனாவை மீட் பண்ணப்போ அவங்க போட்டு இருந்த Dress கலர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அந்த இன்ஃபர்மேஷன் வேணா க்ளூ கொடுத்துடலாமா? வேணாமா? இருங்க, அவங்க ஏதோ ஆன்சர் என்ன? வயலட்டா ப்ளூவா அந்த மாதிரி ஏதோ மறந்துட்டீங்க. ஓகே, அந்த ஆப்ஷன் போச்சு. பட் இன்ஃபர்மேஷனுக்கு அவருக்கு ஒரு க்ளூ கொடுக்குறாராம். நீங்களே கொடுங்க, நீங்க கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். சார் ஆன்சரே சொல்றாதீங்க சார். லகுலா க்ளூ தான் கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி கணவன் மனைவிகள் நான் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்டைலிஷா இருந்தேன். அவர் ஸ்கர்ட் ஒரு டாப்புமா? மானத்தை வாங்கிட்டியே. ஸ்டைலிஷா இருந்தேன்னு சொல்றது எக்ஸ்ட்ரா க்ளூக்காக. ஓகே, கலரை விட்டுட்டீங்க, ட்ரெஸ்ஸே விட்டுட்டீங்க. இது ட்ரெஸ் இல்லாம ஒரு பட் எனக்கு என்னமோ சாரின்னு தான் ஞாபகம் இருக்கு. கிடையவே கிடையாது. எனக்கு முத அந்த படிக்கட்டுல பார்த்தேன். ஆமா, ட்ரெஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட் போன அந்த காஸ்டியூம் தான் சொன்னேன். பட் ஆமா, அதுக்கு முன்னாடி என்ன போட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல சத்தியமா. ஓகே, இங்கதான் அவருடைய காதல் அவர் ஜெயிச்சிட்டாரு. காதலுக்கு மரியாதை செஞ்சுட்டாரு. You are wearing a white color salwar and you are wearing sunglasses. ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஒரு கிரீன் கலர், அதுக்கு பின்னாடியே சுத்துவாரு. கிரீன் கலர் சன் கிளாஸஸ். ரொம்ப நல்லா இருக்கும். என் கண்ணு தெரியுமா அதுல? இட் வாஸ் நாட் a dark shade. அதனால என் கண்ணு தெரியுமா? அந்த கண்ணு பார்த்து வாங்கிட்டேன். மேடம், அந்த கண்ணு 10 அடி தூரத்துல பார்த்தாலும் தெரியல. அவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா. சோ ஓகே, சோ நீங்க வந்து எவ்வளவு ஆன்சர் கரெக்டா சொல்லிருக்கீங்கன்னா 1 2 3 தான் கரெக்டா சொல்லிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு லெட்ஸ் see. நந்தனா சூப்பர் மார்க்கெட் போனா முதல்ல தேர்வு செய்யும் பொருள் எது? ஃபர்ஸ்ட் அவ வந்து உள்ள நுழைஞ்சானா முதல்ல போய் நிக்கிறது இந்த டிடர்ஜென்ட் செக்ஷன்ல நிப்பா. அதுல இருந்து ஒரு 2-3 டப்பா தள்ளுவா. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தோன்னா பிரஷ் அதெல்லாம் தூக்கி உள்ள போடுவா. அப்படியே அந்த பக்கம் சுத்தி போனா ரைஸ் பாக்கெட் இருக்கும். அதை ஒரு 2 பேக்கெட் 3 பேக்கெட் அள்ளி போட்டு சார் இப்படியே சுத்தி வந்து நோவே தேர் மிஸ்டர் மனோஜ் அதனால விட்டுடுங்க. நீங்களே சொல்லுங்களேன் பதில. ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்னாங்க. அடிப்பாவி. ஓகே, நந்தனா எந்த விஷயத்துக்கு ரொம்ப பயந்தார்? ரொம்ப பயப்படுவாங்க? பேய்க்கு பயப்படுவோம், கரப்பாம்பூச்சிக்கு பயப்படும், பல்லிக்கு பயப்படும். ஆனா அந்த ஆன்சரே அவங்க சொல்லல. எனக்கு தான் பயப்படுற நீ? சிச்சி, உங்க மேல எல்லாம் பயம் கிடையாது. ஆனா பெரிய பயந்தாங்கோலிப்பா. ஓப்பனா சொல்றேன், பெரிய பயந்தாங்கோலி. அப்படியா? ஐயோ. சரி, பேய் பயம், பேய் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு மாதிரி ஒரு க்ளூ தரேன். என்னவா இருக்கும்? பேய் சம்பந்தம் மாதிரினா உன்னை பார்த்தே பயந்துட்டியா? ரொம்ப கஷ்டம் வீட்டுக்கு போனா இன்னைக்கு. பேய் சம்பந்தமான என்ன அப்ரிசியேஷன்? சரி, ஓகே, ஐ வில் கிவ் ஹிம் a clue. நீங்க எப்பவுமே என்ன திட்டுற விஷயம் தான். ஆல் क्वेश्चंस பாஸ் பா. இருட்டு. அப்புறம் பேய்னு வேற சொன்ன. அப்போ இருட்டு அப்படி நீங்க இல்ல பேய்க்கு பயப்படுவா. என்ன எல்லாத்துக்கும் பயம். ஆக்சுவலி எனக்கு டார்க் நைட் ஆயிடுச்சுன்னா ஒரு 7 மணிக்கு மேல என்ன தனியா கிச்சன் வரைக்கும் போக சொன்னாலும் வாங்கல, கொஞ்சம் லைட் போட்டு கொடுங்களேன். சரி, நந்தனாவோட ஃபேவரட் மலையாளம் ஆக்டர் யார்? மோகன்லால். கரெக்ட். கரெக்ட்டா சொல்லிட்டீங்க அட் லாஸ்ட். வெரி குட். சரி, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். வேண்டாம். இல்ல கேட்டே ஆகணும். ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட். ஐயோ, சொல்லுங்க. நம்ம வீட்டு கல்யாணம் எப்ப? உங்க வீட்டு கல்யாணம். நீங்க மட்டும் எல்லாரும் இப்படி வச்சு கேள்வி கேட்பீங்க. உங்களுக்கு எப்போ? சார் கண்டிப்பா நடக்கும்போது சொல்றேன். அது நடக்கும். அது எப்போன்னு கேக்குறேன். ஏன் தெரியல? அப்ப யாரோ இருக்காங்க. ஐயோ, இல்ல மக்களே, ஜனங்களே தெரிஞ்சுக்குங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாரும் இந்த கேள்வி கேக்குறீங்களே, நான் ஒரு பாவம் இல்லையா?
ப்ளீஸ் பி நைஸ் டு மீ பீப்புள். ஓகே இப்ப பாரு ராபிட் ஃபயர் क्वेश्चन வருது உங்களுக்கு. ராபிட் ஃபயர் மாதிரி பதில் சொல்லணும். ஓகே கடவுளே. ஓகே. உங்க அப்பா படத்துல நடித்ததுல மிகவும் பிடித்த நடிகை? ஆப்ஷன் ஏ ஸ்ரீதேவி, ஆப்ஷன் பி ராதிகா, ஆப்ஷன் சி ராதா. பி. பி ராதிகாவா? ஓகே. நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா வர்க் பண்ணதுல பிடித்த இயக்குனர்? ஆப்ஷன் ஏ சங்கர் சார், ஆப்ஷன் பி மணிரத்னம் சார். பி. மணி சார். ஓகே. உலகத்திலே மிகவும் கடிமையான விஷயம் எது? நடிப்பது, இயக்குவது, குடும்பத்தை மேய்ப்பது. டக்குனு சொல்லுங்க. மூணு வாயில ஒண்ணு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். ரொம்ப கடிமை. ரொம்ப கடுமையானது பி. பி இயக்குவதா? ஓகே. மனோஜ் இதயத்தில் தற்போது முதலிடம் யாருக்கு? ஆப்ஷன் ஏ மனைவி, ஆப்ஷன் பி குழந்தைகள். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஓ ஓகே. தப்பிச்சிட்டீங்க. கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. மனோஜின் ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி யாரோட பெஸ்டா இருந்தது? ஆப்ஷன் ஏ ரிச்சா, ஆப்ஷன் பி ரியாசன். ஆப்ஷன் ஏ. ஏ ரிச்சா. ஓகே. அவ்வளவுதான். இந்த ராபிட் ஃபயர் இஸ் ஓவர். ஓகே குட். சோ இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுனே தெரியல. அவ்வளோ ஜாலியா நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரெண்டு பேரும். தேங்க்யூ சோ மச். நீங்க ரெண்டு பேரும் கியூட்டா இருக்கிறீங்க பாக்குறதுக்கு. thank you ஸோ so இதே மாதிரி there should be many years உங்களுடைய லவ் லைஃப் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கணும்னு எங்களுடைய பெஸ்ட் விஷஸ் சொல்றேன். ஐம் ஷூர் யூ என்ஜாய்ட் இட். ஸோ இதே மாதிரி ஒரு அட்டகாசமான தம்பதிகளோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். until then this is DD signing out from சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை, நம்ம வீட்டு கல்யாணம், powered by Sunfeast Marie Light. நல்லா சாப்பு கடை வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher. Thank you so much. VLCC Slimming Beauty Fitness for Men and Women வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher. Thank you. smartshoppers.in வழங்கும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள gift hamper. Oh, okay. Hanbo Home Appliances வழங்கும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள home appliances. Thank you. Zebronics வழங்கும் 4,000 ரூபாய் மதிப்புள்ள home theater. Oh. Thank you. Ala Change Unisex Makeovers வழங்கும் 3,500 ரூபாய் மதிப்புள்ள gift voucher.